நமசிவாய நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. எல்லாம் புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி எல்லா ஜாமான்களும் பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன். அப்புறம் நம்ம கூப்பிட்டு தட்டாமல் வந்து இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களால பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும், ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே நானாக சொன்ன மாதிரி தான், அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பாரு, சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன், அப்புறம் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு ஸ்டேஜுக்கு கூட மறந்துட்டேன் அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன், தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம், அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்குன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கற்றுக்கிறியா காஷ்மீருக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார், எப்போவுமே நான் 2 பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவர் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். என்ன சார் கரெக்டு தானே? அவர் பேச மாட்டேன்றார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடல தப்பாக நினச்சிக்கிறது. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட், ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷயம் வரணும், ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோடய விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால் தான் இந்த படம் தூக்கி நிற்கிது. ஏன்னா நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொடுத்து அதுக்கு மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். என்னோட விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்ட் சைந்தவி மேம், சித்ரா மேம், எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லிரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு 4 பாட்டு கொடுத்த 4 இல்லை இன்னொன்று
இன்னொன்று கொடுத்தா இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான். அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவரு போட்டது, நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாரு, நான் ஓகே தான் பண்ணேன், அவ்வளோதான். அது அவரோட கற்பனை. அவர் தான் இது எலெக்ஷன் இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு, அவர் தான் பார்த்துங்க பிடிச்சி விட்டுங்க. அண்டு ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம், பட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சார் பாக்யராஜ் சார் தான். அவர் ஹீரோவாக பண்ணி டைரெக்டாக பண்ண முடியுன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்த நாங்கள் எடுத்திருக்கோம். கௌரவ் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கீ. அவருமே ஒரு ஹீரோ டைரக்டர் தான். ஸோ இவங்களாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட். ஓகே நம்மளே பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளால் என்ன ஒரு ஹீரோனா என்ன வேணும், நடிக்க தெரியணும் மெயினாக. நம்மளுக்கு நடிக்க வரும், சரி அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லோரும் டான்ஸை பாராட்டிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வராதுண்ணா, நம்மளுக்கு லைட்டா அது சரி. அது விஜய் சார் சிம்பு சார் மாதிரிலாம் இல்லை. ஆமாம், நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யார் மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க, நம்மளால் அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால் நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னும் மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அடுத்து விட்டுறோம் பாருங்கள். அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அவர் வந்தாலிச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணுவச்சா, அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிளாக் பண்ணி சார், இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால் தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினேன். அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க, அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து இருந்துச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்திருக்காங்க. அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கு, ஏன்னா அவங்களை மேலே கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரெஷரில் வர எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன். இது ஏன் சம்மந்தமே எல்லாம் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தூரம் கேட்டிருக்கேன். பட் எனக்கு வேறு எங்கேயோ முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேப்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் கொடுக்குறதுல ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும், அவ்வளோதான். வேறு மிஸ் பண்ணிட்டேன்னா நிக்கலண்ணே இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர்வான்னு இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சாரும் இல்லை, கமல் சாரும் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச்.